வணக்கம். நீங்க எப்போவாவது இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அதாவது காலையில எழுந்த உடனே நியூஸ் சேனல் வச்சாலோ இல்ல ட்விட்டர் திறந்தாலும் எங்கும் ஒரே நெகட்டிவ் செய்திகள் தான் இல்லையா? ஆமா, வேலையில்லாத திண்டாட்டம், எங்கும் நிறைந்திருக்கும் லஞ்சம், ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் சின்ன பின்னமாகிற ரோடுகள், இதுக்கெல்லாம் நாம உடனே கை காட்டுறது அரசியல்வாதிகளை தான். அவங்கள குறை சொல்றதே நமக்கு ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். கண்டிப்பா. ஆனா பிரச்சனை உண்மையிலே அவங்க மட்டும்தானா, இல்ல அவங்கள தேர்ந்தெடுக்கிற நாமா? சரி, இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நிச்சயமா. நம்மிடம் இருக்கிற ஏராளமான தரவுகள், கள ஆய்வுகளை வச்சு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் தற்போதைய அரசியல் நிலைய அதோட ஆணிவேர் வரை சென்று பார்க்க போறோம். எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா உண்மைகளை மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜனநாயக அமைத்த புரிஞ்சுக்க உணர்ச்சிகளை ஓரமா வச்சுட்டு தர்க்க ரீதியா அணுகுவது ரொம்ப முக்கியம். மேலோட்டமா தெரியற அரசியல் சண்டைகளுக்கு பின்னால ஒரு பெரிய இயந்திரவியல், அதாவது ஒரு மெக்கானிக்ஸ் செயல்படுது. ஓ, அந்த மெக்கானிக்ஸ் புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விழிப்புணர்வுன்னு சொல்றீங்க. ஆமா, அத புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இதுக்கப்புறம் பாக்குற செய்திகள் எல்லாமே வேற கோணத்துல தெரியும். அந்த மெக்கானிக்ஸ் தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். முதல்ல எப்பவுமே குறைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காம நாணயத்தோட மறுபக்கத்தை பார்ப்போம். சரி, ஒரு பாசிட்டிவான விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா சில துறைகள்ல அடைஞ்சிருக்க அசுர வளர்ச்சி நிஜமாவே பிரமிக்க வைக்குது. உதாரணத்துக்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம். அது ஒரு பெரிய புரட்சி தான். ஆமா, இன்னைக்கு ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற டீ கடையில இருந்து பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் யூபிஐ பண பரிவர்த்தனை இல்லாம எந்த வேலையும் நடக்கிறது இல்ல. இது வெறும் தொழில்நுட்பமா இல்லாம ஒரு பொருளாதார புரட்சியாவே மாறிடுச்சு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த வளர்ச்சியின் பின்னணியில இருக்கிற மனிதர்களோட நடத்தை மாற்றம் தான். நடத்தை மாற்றம்னா, அதாவது கோடிக்கணக்கான மக்கள், அதுவும் டெக்னாலஜி பத்தி பெருசா தெரியாதவங்க கூட ஒரே நேரத்துல ஒரு புது தொழில்நுட்பத்துக்கு மாறி இருக்காங்க. இது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தான். எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா அந்த தொழில்நுட்பம் எந்த விதமான உராய்வும், அதாவது ஃப்ரிக்ஷனும் இல்லாம வடிவமைக்கப்பட்டிருக்கு. மக்கள் பயன்படுத்த ரொம்ப எளிமையா இருக்கு. கரெக்ட். இது மட்டும் இல்ல, இஸ்ரோவோட உலகளாவிய சாதனைகள், பல மாநிலங்களை இணைக்கிற புது எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், ஸ்டார்ட் அப்களோட பெருக்கம்னு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆமா, இதெல்லாம் அரசியல் மற்றும் நிர்வாக முடிவுகளோட நேரடி விளைவுகள் தான். ஒரு திட்டம் சரியா வடிவமைக்கப்படும் போது ஒரு நாடே மாறுங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன உதாரணம் தோணுது. நம்ம நாட்டை ஒரு அதிநவீன ஸ்மார்ட் போன் கூட ஒப்பிட்டு பாருங்களேன். ஸ்மார்ட் போனா எப்படி சொல்றீங்க? அதாவது இந்த போன்ல யூபிஐ, இஸ்ரோ மாதிரி மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த ஆப்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யுது. ஓ, சரி சரி. ஆனா இந்த ஒட்டுமொத்த போனையும் இயக்குற ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது நம்ம அரசியல் அமைப்புல நிறைய பக்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ் எல்லாம் ஓஎஸ் கூட தொடர்பு கொள்ளும் இடத்துல தான் பிரச்சனை வருது. மிகச் சிறந்த ஒப்பீடு. ஆப்ஸ் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் இயங்குதல முடங்குனா போனே முடங்கிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த பக்ஸ் ஏன் வருது? அத உற்று நோக்குனா இதோட கட்டமைப்பு புரியும். தொழில்நுட்பமும் தனி மனித திறமையும் நேரடியாக பலனளிக்கும் இடங்கள்ல நாம அபாரமா செயல்படுறோம். ஏன்னா அங்க இடைத்தரகர்கள் கிடையாது. ஆமா, நேரடியா மக்கள் கிட்ட போயிடுது. ஆனா எங்கு ஒரு பெரிய நிர்வாக கட்டமைப்பு, அதாவது பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், பலகட்ட அனுமதிகள் தேவையோ, அங்க அந்த சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுது. ஓ, பல மேஜைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. ஆமா, அரசியல்ங்கிறது ஒரு நிர்வாக கருவி. ஒரு நல்ல கொள்கை உருவாக்கப்படும் போது அது அந்த சிஸ்டம்க்கு தரப்படுற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி வேலை செய்யுது. பிரச்சனை அரசியல்ல இல்ல, தவறான அரசியல்ல தான் இருக்கு. அதாவது ஒரு பாலம் கட்டணுமாலோ இல்ல அரசு பள்ளிக்கூடம் கட்டணுமாலோ அது பல அதிகார மையங்களை தாண்டி வரணும். அங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சாதகமா அந்த அமைப்பை பயன்படுத்திக்கிறாங்க. உண்மைதான். இதனாலதான் டிஜிட்டல் வளர்ச்சியில் இருக்கிற வேகம் அடிப்படை உள்கட்டமைப்புல இல்ல. ஆனா இந்த பாலம் கட்டுறது, ரோடு போடுறதெல்லாம் ஓட்டு வங்கியா சீக்கிரம் மாறிடுமே. அதுதான் விஷயமே. கண்ணுக்கு தெரியும் உள்கட்டமைப்பை உருவாக்குறது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய பாலம் கட்டினா அதை காட்டி ஓட்டு கேட்கலாம். ஓ, அப்ப கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், கல்வித்தரம், சுகாதார கட்டமைப்பு மாதிரி மனித மேம்பாட்டு விஷயங்களை உருவாக்குறது பல ஆண்டுகள் எடுக்கும். அரசியல்வாதிகள் எப்பவுமே அடுத்த 5 வருஷ தேர்தலை மனசுல வச்சு செயல்படுறதால அவங்க நீண்டகால திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல. இது நம்மள இந்திய அரசியலோட இருண்ட பக்கத்து கொண்டு போகுது. நல்ல விஷயங்கள் நடந்தாலும் மக்கள் சேவை விட அதிகாரத்தை தக்க வைக்கிறதுல தான் அரசியல்வாதிகள் குறியா இருக்காங்க. ஆவா, தேர்தல் நேரத்துல பெரிய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுவும் இல்லாம மக்களை மதத்தாலும் ஜாதியாலும் மொழியாலும் பிரிக்கிறாங்க. இது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? தரன்வேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீடியாக்கள் உண்மையை விட பரபரப்பே அதிக விக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா நான் இதை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறேன். அதாவது மீடியாவை மட்டும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, மீடியா ஏன் பரபரப்பை விக்குது? நாமும் அந்த பரபரப்பை, சண்டைகளை விரும்பி பாக்குறதால தானே அவங்க அதை விக்கிறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ ஒரு ஆழமான பொருளாதார கொள்கையை பத்தியோ வட்டி விகித மாற்றம் பத்தியோ நியூஸ் வந்தா நாம உடனே சேனலை மாத்திடுறோம். ஆனா 2 பேர் தரக்குறவா சண்டை போட்டா மணிக்கணக்கா பாக்குறோம். மீடியா மக்கள் கேட்கறத தானே கொடுக்கறாங்க. இத ஒரு பரந்த கோணத்துல பார்க்கணும்.
வெறும் சப்ளை மற்றும் டிமாண்ட்னு இதை சுருக்கிட முடியாது. மீடியாக்கள் நாம விரும்புறத மட்டும் கொடுக்கறது இல்ல, நாம எதை விரும்பணும்னு அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. வெயிட், நிஜமாவா? அது எப்படி? இத கொஞ்சம் உளவியல் ரீதியா பாப்போம். மனித மூளை இயல்பாகவே நெகட்டிவிட்டி பயாஸ் எனப்படும் எதிர்மறை விஷயங்களை நோக்கி அதிகம் ஈர்க்கப்படும். ஓ, ஆதி காலத்துல ஆபத்துகளை கண்டுபிடிக்க உருவான அதே சிஸ்டம்? எக்ஸாக்ட்லி. அந்த பயாஸே இன்றைய மீடியாவோட அல்காரிதம்களும் நியூஸ் ரூம்களும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ நாம இயல்பாகவே கோபப்படக்கூடிய விஷயங்களை நோக்கி ஈர்க்கப்படுறோம். அது அவங்களுக்கு லாபம். இது ஒரு அட்டென்ஷன் எக்கானமியா? ஆமா, நம்மளோட ஒவ்வொரு நிமிட கவனமும் அவங்களுக்கு பணம். ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் மக்களை அதிக நேரம் கட்டி போடாது, ஆனா ஒரு உணர்ச்சிகரமான சண்டை மனிதர்களை எளிதில் அடிமையாக்கிடும். இதனாலதான் கிளிக்பைட் செய்திகளை வெளியிடுறாங்க. ஆமா, இதோட இறுதி விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டம், கல்வி முறை மாதிரியான நிஜமான வாழ்வாதார பிரச்சனைகள் விவாத பொருளாவே இல்ல. அவற்றுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதில்ல. ஆஹா, அப்போ அரசியல்வாதிகள் தங்களுக்கு எதிரான ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வராம இருக்க இந்த வெற்று விவாதங்களை பயன்படுத்திக்கிறாங்க. மீடியா அதை ஊதி பெரிதாக்குது. கரெக்ட். இது ஒரு மோசமான சுழற்சி. நாமும் அந்த மாயவலையில சிக்கி நிஜ பிரச்சனைகளை மறந்துட்டு முரட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. சொல்லுங்க. இந்த மாயவலை பத்தி பேசும்போது ஒரு கசப்பான உண்மை வெளியே வருது. இந்திய அரசியலோட தற்போதைய நிலைக்கு அரசியல்வாதிகளோ மீடியாவோ மட்டும் காரணம் இல்ல, நாமும், அதாவது மக்களாகிய நாமும் ஒரு முக்கிய காரணம். இத பத்தி நாம வெளிப்படையா பேசியே ஆகணும். நாம எப்ப பார்த்தாலும் சிஸ்டத்தை குறை சொல்றோமே தவிர அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதே நாம தான் மறந்துடுறோம். தரவுகளை பார்க்கும்போதே நிறைய அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வருது. பணத்துக்காக ஓட்டு வைக்கிறது, ஜாதியோட அடிப்படையில வாக்களிக்கிறது, இதெல்லாம் ஆமா. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் கட்டமைப்பு இருக்கு. மக்கள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஓட்டு விக்கிறது எடுத்துப்போம். அடுத்த 5 வருஷம் எதிர்காலத்தை ஒரு நாள் செலவுக்காக நாம ஏன் விக்கிறோம்? ஏன்னா அரசியல் அமைப்பு மேல மக்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஒரு எம்எல்ஏ வந்து ரோடு போடுவாரு, வேலைவாய்ப்பு உருவாக்குவார்னு நம்பிக்கை இல்லாதப்போ விரக்தி தான் மிஞ்சும். ஓ, எப்படியோ இவங்க நமக்கு எதுவும் செய்ய போறது இல்ல, கிடைக்கிற 1000மோ 2000மோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையா? ஆமா, இது ஒரு பரிவர்த்தனை மனநிலை. அமைப்பு மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு குடிமகன் தான் ஓட்ட விக்கவே மாட்டான். ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. சரி, ஜாதி அடிப்படையில வாக்களிக்கிறது அது வெறும் அறியாமை தானே? இல்ல, அப்படி ஈஸியா சொல்லிட முடியாது. பல கிராமங்கள்ல அரசு இயந்திரம் தோற்கும் போது ஜாதி தான் அவங்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு வலையா செயல்படுது. வெயிட், உண்மையாவா? பாதுகாப்பு வலையமா? எப்படி? தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போறதை விட தங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அணுகிறது ஈஸின்னு மக்கள் நம்புறாங்க. ஓ, அரசு தங்களை காப்பாட்டாதுங்கிற பயத்துல தகுதியை விட தங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமா, இது ஒரு தவறான தற்காப்பு முறை. சரி, கிராமங்களை விடுங்க, படிச்சவங்க அதிகமா இருக்கிற சமூகங்கள்ல என்ன நடக்குது? எந்த ஒரு செய்தியும் உண்மையான ஒரு நிமிஷம் கூட ஆராயாம வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்களையும் ரீல்ஸ்களையும் கண்மூடித்தனமா நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அதை அப்படியே மத்தவங்களுக்கும் ஷேர் பண்றாங்க. ஆமா, ஒரு பொய்யான தகவல் சில மணி நேரங்கள்ல பல லட்சம் பேரை சென்றடைஞ்சு அதுவே ஒரு அரசியல் கருத்தா மாறிடுது. படிச்சவங்க கூட ஏன் இந்த வலையில விழுறாங்க? இது எக்கோ சேம்பர்ஸ் எனப்படும் உளவியல் சிக்கல். சமூக வலைத்தளங்களோட அல்காரிதம்கள் நாம எதை நம்புறோமோ அதை மட்டுமே நமக்கு திரும்ப திரும்ப காட்டுது. அப்போ மாற்று கருத்துக்கள் நம்ம கிட்ட வர்றதே இல்ல. வராது. நாமும் ஒரு செய்தியோட திண்ணணியை ஆராயும் திறனை இழந்துட்டோம். இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு அன்றாட உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம வீட்டுக்கு ஒரு தண்ணீர் குழாயை சரி செய்ய ஒரு பிளம்பர் வர்றாருன்னு வச்சுப்போம். அவரு சரியா வேலை செய்யறாரா, தரமான உதிரி பாகங்களை பயன்படுத்துறாரான்னு நாம அவர் பின்னாடியே நின்னு கவனிப்போம் இல்லையா? கண்டிப்பா கவனிப்போம். வேலை சரியா இல்லைன்னா ₹1 கூட கொடுக்க மாட்டோம். ஆனா நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்கிற அரசியல்வாதிகளை நாம எப்படி அணுகுறோம்? ரொம்ப சுமாராதான் அணுகுறோம். ஆமா, அவங்கள கேள்வி கேட்க வேண்டிய மக்கள் சேவகர்களா பார்க்காம சினிமா ஹீரோக்களை போல வழிபடும் ரசிகர் மனநிலையில நம்ம வாழ்றோம். ஆமா, இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பிளம்பர் கிட்ட உடனடியாக முடிவு தெரியும், ஆனா அரசியல்வாதிகள் கிட்ட 5 வருஷம் கழிச்சுதான் தெரியும். இந்த பின்னூட்ட வளையம், அதாவது ஃபீட்பேக் லூப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 5 வருஷ இடைவெளியில தான் அரசியல்வாதிகள் இமேஜ் பில்டிங் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு சினிமா ஹீரோ படம் ஃப்ளாப் ஆனா நாம பரிதாபப்படுற மாதிரி அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சாலும் நாம அவங்கள சுலபமா மன்னிச்சிடுறோம். மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அவங்க தலைவர்களும் இருப்பாங்க. அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நாம என்னதான் செய்யணும்? இந்த மாய வலையிலிருந்து வெளியே வர தீர்வுகள் என்ன? எந்த ஒரு மாற்றமும் தனி மனிதன் கிட்ட இருந்து தான் தொடங்கணும். முதல் படி, எந்த கட்சியையும் கண்மூடித்தனமா ஆதரிக்கிறத நிறுத்தணும். ஆமா, கட்சிகள் ஒன்னும் ஸ்போர்ட்ஸ் டீம் கிடையாது, நம்ம ஃபேன்ஸா இருக்கிறதுக்கு. அரசாங்கம்ங்கிறது நம்ம வரி பணத்துல இயங்குற ஒரு நிர்வாக அமைப்பு. அதனால ஏன் ரோடு போடல, ஏன் பள்ளியில டீச்சர் இல்ல அப்படின்னு மக்கள் தொடர்ந்து கேள்வி கேட்கணும். அது விழிப்புணர்வுடன் வாக்களிப்பதில் தொடங்கணும். ஒரு மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரேம் எவ்வளவு, கேமரா எப்படின்னு எக்கச்சக்க ரிவ்யூ பாக்குறோம். ஆனா ஓட்டு போடும்போது வேட்பாளரோட குற்ற பின்னணி, முந்தைய செயல்பாடுகள், இதையெல்லாம் நாம பாக்குறதே இல்ல. இன்னைக்கு இன்டர்நெட்ல இதை கண்டுபிடிக்கிறது வெறும் 2 நிமிஷம் வேலை. வேட்பாளர்கள் தாக்கல் செய்யற ஆஃபிடேவிட்களை நெட்லயே பார்க்கலாம். அந்த தரவுகள் அடிப்படையில நாம வாக்களிச்சா அரசியல்வாதிகளுக்கு தானாவே ஒரு பயம் வரும். மக்கள் நம்மை கவனிக்கிறாங்கங்கிற பயம் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றும். அப்புறம் நாம சமூக வலைத்தளங்கள்ல தகவல் சரிபார்ப்பு, அதாவது ஃபேக்ட் செக்கிங் பண்ற பழக்கத்தை வளர்த்துக்கணும்.
ஆமா, ஒரு மெசேஜ் கோபத்தை தூண்டுற மாதிரி இருந்தா உடனே ஃபார்வர்ட் பண்ணாம உண்மை என்னன்னு ஒரு நிமிஷம் தேடி பார்க்கணும். அப்புறம் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். ரொம்ப முக்கியம் அது. நல்லவங்க விலகி நின்னா அந்த இடத்த கெட்டவங்க பிடிச்சுக்குவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மையமான மனநிலை மாற்றம் தேவை. என்ன அது? என் கட்சி என் ஜாதிங்கிறத தாண்டி நாடே முதன்மை, கட்சி அடுத்ததுங்கிற பரந்த சிந்தனை வரணும். ஒரு நல்ல நாடு நல்ல தலைவர்களால் மட்டும் உருவாகாது, விழிப்புணர்வு கொண்ட மக்களால் மட்டுமே உருவாகும். அந்த விழிப்புணர்வு தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். தரவுகள்ல கடைசியா ஒரு அருமையான வரி இருந்துச்சு. ஒரு விழித்தெழும் மனிதன் ஒரு குடும்பத்தை மாற்றுவான், ஒரு விழித்தெழும் மக்கள் ஒரு நாட்டையே மாற்றுவார்கள். ஆமா, ஒரு அரசியல் அமைப்போட தரம் அந்த மக்களோட தரத்தை பொறுத்து தான் அமையும். கண்டிப்பா. இந்த அலசல முடிக்கும் முன் உங்களிடம் ஒரு ஆழமான சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நம்ம நாட்டை பத்தி பேசுறோம், அமைப்பை மாத்தணும்னு பேசுறோம். ஆனா உண்மையான அரசியல் புரட்சி நாடாளுமன்றத்துல இல்ல, நம்ம வீட்டு சாப்பாட்டு மேசையில இருந்து ஏன் தொடங்கக்கூடாது? ஆழமான கேள்வி. ஒரு முறை யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு சினிமா ரசிகர் மன்ற சண்டையும் இல்லாம நமது தொகுதி வேட்பாளர்களின் குற்றப்பின்னணி குறித்தும் அவங்க செயல்பாடுகள் குறித்தும் நம்ம குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் நாம கடைசியா எப்போ நிதானமா விவாதித்தோம்? பெரும்பாலும் அப்படி விவாதிக்கிறதே இல்லையே. அதுதான் உண்மை. நாம அவங்கள பத்தி பேசும்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி யார் ஜெயிப்பார்னு பேசுறோமா, இல்ல யார் வந்தா என்ன திட்டங்கள் வரும்னு பேசுறோமா? நாம மாறாம எதுவும் மாற போறதில்ல. அந்த ஆக்கப்பூர்வமான உரையாடலை இன்னைக்கு உங்க சாப்பாட்டு மேசையில இருந்து தொடங்குங்க. விழிப்புணர்வோட இருங்க, கேள்விகள் கேளுங்க. இந்த ஆழமான தகவல் அலசல்ல எங்களுடன் இணைந்து இந்த முக்கியமான பயணத்துல பங்கு கொண்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.